அனைவருக்கும் விடிஆரின் அன்பான வணக்கங்கள். நாம் இந்த சீரீஸில் 108 திவ்ய தேசம், 108 சிவாலயங்கள், அதுக்கப்புறம் 12 ஜோதிர்லிங்கம் மற்றும் 108 தாந்திரிக சின்னங்களை பற்றிய சூட்சும வகுப்பை பற்றிய சில டிப்ஸ் தான் அதில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ யாருடைய ஜாதகத்தில் அஸ்வினி 1ஆம் பாவத்தில் கிரகம் இருக்கோ அவங்க புண்ணியத்தை கூட்டிக் கொள்வதற்காக எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகணும். ஸோ பொதுவாக உங்களுக்கு லக்ன புள்ளியோ அல்லது சந்திரனோ அஸ்வினி 1ஆம் பாவத்தில் இருந்தால் உங்களுடைய முழு ஜாதகத்தையும் இந்த கோயிலுக்கு போகிறதுனால நீங்கள் பாசிட்டிவாக இயக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திர பாதங்களுக்கும் 108 திவ்ய தேசத்தில் எந்த கோயில் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இந்த மாதிரி அமைப்புக்கு நீங்கள் போகலாம். இதுக்கான வாழ்வியல் பரிகாரமும் இருக்குது, அதையும் நீங்கள் செய்து கொள்ளலாம். இதை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக தாந்திரிக சின்னங்களை பற்றியும் 108 திவ்ய தேசங்களை பற்றியும் 108 சிவாலயங்களை பற்றியும் முழுமையாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த அருமையான வாய்ப்பை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. இதில் கலந்துக்கிற எல்லா மாணவர்களுக்கும் அவங்க ஜாதகத்தை பார்த்து வாழ்நாள் முழுவதும் வெற்றி அடைவதற்கான ஒரே ஒரு தாந்திரிக சின்னம் சிம்பிள் கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா வெற்றி அடைஞ்சிடலாம். இதில் கலந்து கொள்ளக்கூடிய பழைய மாணவர்கள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டண சலுகை உண்டு. மேலும் இந்த வகுப்பு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆன்லைன் ஜூம் வகுப்பாக நடைபெற போகுது. மே 18ஆம் தேதி நடைபெற போகுது. விருப்பம் இருக்கிறவங்க இப்பயே முன்பதிவு பண்ணிக்கோங்க. முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய 200 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.